வணக்கம். இது மனதோடு உரையாடு. மறைந்த இயக்குனர், மகத்தான கலைஞர்களில் ஒருவரான பாரதிராஜா அவர்களுடைய நினைவு போற்றும் வகையில் இன்றைக்கு நம்மோடு மரியாதைக்குரிய சமூக விமர்சகர், கலை விமர்சகர் சுபவனராஜன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். வணக்கம் சுபவனராஜன். பாரதிராஜா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நுழைகிறார்? பாரதிராஜாவுடைய என்னுடைய அறிமுகமே அவருடைய திரைப்படத்தில் இருந்து தான். அந்த திரைப்படம் 16 வயது நிலை திரைப்படத்தை பார்க்குறேன். பார்த்தம்போது அது ஒரு கிளர்ச்சி உண்டாகிற மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை ஏதோ ஒரு சினிமா காட்டிருச்சுன்றது மாதிரியான ஒரு உணர்வு. சினிமாவில் நம்மளை பார்க்குற மாதிரி? ஆமாம், நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம ஊர், நம்ம தெருவு எல்லாம் இருக்கே, இது என்ன சினிமா அப்படி. ஏன்னா உண்மையாகவே நம்மளுக்கு அப்படி ஒன்று வருதுன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. தெரியாமல் போய் பார்த்தது தான் வைங்களேன். அந்த மொழி, கலாச்சாரம் எல்லாமே ஒரு பயங்கரமான தாக்கத்தை உருவாக்கி. பாரதிராஜா பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு முதல் வாக்கியம் அப்படிங்கிறது, தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது. அதானா அது பொதுமான ஒரு சொல்லாக்கம் தானா? வெறுமனே அது ஸ்டுடியோலேருந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் எடுத்துகிட்டு போனது மாதிரி அதை அப்படி குறிக்கிட முடியுமா? அல்லது அது வரைக்கிலான சினிமாவை ஒட்டுமொத்தமாக ஸ்டுடியோவிலேருந்து அது வரைக்கும் பழகி வந்த ஒரு சட்டகத்திலேருந்து முழுமையாக உடச்சி எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னும் சமூகத்தை நேரடியாக கொண்டு போய் சினிமாவோட கலந்து விட்டதுன்னு சொல்ல முடியுமா? மனிதர்கள் மாறி போகிறாங்க, மொழி மாறி போகுது, அவர்களோட உடைகள் மாறி போகுது, மனிதர்களுடைய அந்த பாத்திரங்களோட தன்மை, அது நேர்மறை எதிர்மறை எல்லாம் கலந்து அப்படியே ரத்தமும் சதையுமா நேரடியாக விழுது. நம்மளுடைய ஊரை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது 16 வயது நிலையாக அது திரையில் வர்றதுக்கு முன்னாடி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி தான். மயில்ன்ற ஒரு ஸ்கிரிப்டாக வச்சுக்கிட்டு அவர் என்எஃப்டிசிக்கு அப்ளை பண்ணி, என்எஃப்டிசியில் அது ரிஜெக்ட் ஆகுது, அதை மறுபடியும் இது பண்ணுறாரு. அப்புறம் கலைமணி மாதிரி இவங்களை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டோட அவர் பயணம்ன்றதே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம். அப்போது அந்த படம் ஸ்கிரிப்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அது இங்கே ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிறதுக்கான கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லாமல் அது திமிரி வெளியில் தான் போகும். அது திமிரி வெளியில் போகணும் போது அதில் ஒரு பெரிய சாய்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு 2 ஜியாகிரஃபி இருக்குது. ஒன்று தேனி, வீரபாண்டி, அள்ளிநகரம் அந்த நிலப்பகுதி. இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏரிகளும் குளங்களும்னு வைரமுத்து சொல்கிறது மாதிரி அந்த தெங்கு மராட்டா ஜியாகிரஃபியும் அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேளை புட்டனாக்கனகளோட ஒர்க் பண்ண ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் இருந்திருக்கலாம். அதில் அறிமுகம்ன்றதுனால அந்த ஜியாகிரஃபி அவருக்கு வெரி க்ளோஸ் டு. அப்போது இதை உடைச்சிக்கிட்டு வெளியில் வர்றதுன்றது இவர் திட்டமிடுறதில்ல, அந்த ஸ்கிரிப்ட் திட்டமிட்டதுன்றது. ரெண்டாவது முக்கியமானது, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் உருவாக்கின மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதாவது என்னென்னைக்குமாக தமிழ் சினிமாவின் முகத்தை மாத்திரவங்களாக இருக்கிறாங்க. அது இப்போ சமீபத்தில் கூட ஒரு சின்ன நேற்று முந்தா நாள் கூட கேட்டேன், கமலஹாசன் சொன்னார், அப்படி ஒரு கதையை யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னால் யாராவது நடிகர்கள் கேட்பாங்களா? ஒரு ஊரில் சப்பானின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு யாருமே இல்லைன்னு ஒரு கதையை ஆரம்பித்தா யாராவது சினிமாவில் எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அவன் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லாட்டி ஏன்னா இப்போ நம்ம அந்த சொல்ல பொலிட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, சோசியலி சேலஞ்சு மயில். அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குது? தாத்தா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு உடைப்பு அப்படின்றத நான் என்னவா பார்க்குறேன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு உடைப்பை உருவாக்குனது மட்டும் இல்லை, அது என்னென்னா அது வரைக்கும் உருவான சமூக மாற்றம் சில விளைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இம்பேக்ட்.
அந்த இம்பேக்டினுடைய ஒரு பகுதி தான் மயில். நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு ஒரு ஒரு ஆர்ஃபன் கேர்ளு, ஒரு பொட்டிக்கடை வச்சுருக்கிற குருவம்மா மக வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு ட்ரீம் என்னென்னா டீச்சர் ஆகணும். அது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டீச்சர் ஆகிற ஒரு பெண்ணினுடைய இது வந்து, ஆனால் அதுவும் சேலஞ்சு தான் ஆகுது. அது அவள் வந்து இவன் ஒரு சப்பானின்னா அந்த பொண்ணும் சப்பானி தான். இப்போ இவங்களுக்கு இவனுக்கு அவன் மேலே இருக்கிற ஈர்ப்பு போல தான், அதே நிலையான ஈர்ப்பு தான் அவளுக்கு அந்த மாட்டு டாக்டர் மேலே, அது அடைய முடியாததன் மேலேயான ஒரு ஈர்ப்பு வந்து சமூகத்தில் ஒரு மார்ஜினல் லைஃபினுடைய ஒரு டிசையர்னுடைய ஒரு விஷயம். அப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து தான் அவர் உருவாக்குறாரு. அந்த படம்ன்றது மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஆக்சுவலாகவே சொல்லப்போனாக்கும் வந்து சாதி அடையாளம்ன்றது வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு மட்டும் ஒரே ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டது. பரட்டையை மட்டும் அந்த இது பெட்டிக்கடைக்காரரு என்ன சேர்வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜாதியை சொல்லுவான். மற்றபடிக்கு அந்த படத்தில் வந்து மற்ற யாருக்கும் கேஸ்ட் ஐடென்டிட்டியே கிடையாதுன்னு. அதுதான் பின்னாடி கிழக்கே போகிறோம் ரயில் சொல்லவே வேண்டியதில்லை. அது தரோவாக ஒரு மார்ஜினல் லைஃபினுடைய விஷயம். ஆரம்பகட்ட படங்கள் எல்லாமே ஒரு தொடர்ச்சியும் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட வந்து அந்த படங்கள் எல்லாமே மார்ஜினல் லைஃப்பை கொடுக்குது. ஒரு ஊரோட கதை பக்கத்தூரோட கதைங்கிற மாதிரியான அந்த பிராந்தியத்தை வெவ்வேறு விதத்தில் அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கதை டெக்ஸ்டுக்குள்ளே இருக்குது சார். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிழக்கே போகும் ரயிலில் தானே 16 வயதில் மயில் வந்து அவன் வருவான்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் கிழக்கே போகும் ரயிலில் ஒரு விழா நடக்கும். அதில் ஒரு இந்த மொய் வைக்கிற அறிவிப்பு ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா மயில் புருஷன் சப்பானி 5 ரூபா அப்படின்னு வரும். அப்போது இந்த லைஃப் எல்லாமே ஒரு ஜியாகிரபிக்குள்ளே அப்படியே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது யாருடைய ஜியாகிரபினா அது பாரதி ராஜாவனுடைய ஜியாகிரபி தான். கன்னட எழுத்தாளர் யூஆர் அனந்தமூர்த்தி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது யூனிவர்சலாக ஒரு உலகம் தழுவிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு எழுத்தாளர் உருவாகிறார். அவர் உலக தரத்தில் எழுதுகிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஆங்கில எழுத்தாளரை பற்றி நம்ம பேசும்போது அவரை ஒரு உலகம் தழுவிய எழுத்தாளர்னு சொல்கிறதும், இங்கே ஏதோ ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளரை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறதும் அது தவறான பார்வை அப்படின்னு சொன்னார். எனக்குமே இங்கே நமக்கு அசோகமித்திரனையோ தீஜானயராமனையோ ஒரு பொது அளவில் வச்சு பேசுகிறது, கி ராஜநாராயணனை வந்து ஒரு வட்டார எழுத்தாளர் அப்படின்னு சுருக்கிறதுல அந்த தன்மையை பார்க்க முடியும். பாரதி ராஜாவுக்கும் இது நேர்ந்துச்சா? அவருடைய படங்களை இந்த சமூகத்தினுடைய ஒரு பகுதியை, இந்த கடலோடைய ஒரு பிடி தண்ணியை எடுத்து அவர் காமிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறதா, அல்லது அவரை ஒரு வட்டாரத்தன்மையோட ஒரு கிராமப்புற தன்மையோட அந்த இடத்துல வச்சு நம்ம குறைத்து மதிப்பிடுறோமா? ஒரு மகத்தான கலைஞருடைய அந்த ஆகிருதியை நம்ம எங்கேயோ குறைச்சி பார்க்குறோமா? ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் நெருக்கமாக போக போக டீட்டெயிலிங்குள்ளே போகிற எல்லா படைப்பாளியும் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் அதுக்கான மெட்டீரியலை தேட முடியும். நான் தென் அமெரிக்க நாவல்கள்லேருந்து அதுக்கான கூறுகளை எடுக்க முடியாது. அப்போ நான் எவ்வளவு என்னுடைய படைப்புக்கு நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரதி ராஜா நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு அந்த 16 வயது நிலையில் தான் அவர் ஸ்கிரிப்டு. கிழக்கே போகும் ரயிலில் அவர் இது கிடையாது. ஆர் செல்வராஜ் ஸ்கிரிப்டு. புதிய பார்ப்புகளும் ஆர் செல்வராஜ் தான். ஆர் செல்வராஜனுடைய ஸ்கிரிப்டு சொல்லப்போனால் ஆர் செல்வராஜ் நேரடியாக அந்த மதுரை நகரத்தை சேர்ந்தவர், ஒரு மார்க்சிய பின்னணி கொண்டவர். அவர் எழுதின ஸ்கிரிப்டுகளை இவர் அந்த மண்ணுக்குள்ளே வைக்கும் பொழுது வேற ஒன்று முளைக்குது. அது முளைக்கிறதுன்றதை வந்து நீங்கள் பிழை கண்டுபிடிக்க முடியாது. அதில் என்ன பிழை இருக்குது? அப்போ கதை களம் மாறும் பொழுது அங்கே பேசுகிற மொழி மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க, தன்மை மாறுது. அதாவது பின்னாடி அவர்கிட்ட ஒரு முறை இந்த பெண்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நிறைய முறை சந்தித்து பேசும்போது
இந்த பெண்கள் அப்படின்னா என்ன நீயே என்கிட்ட இப்படி கேட்குற, அவங்களுக்கு என்ன நானாப்பா டயலாக் எழுதி கொடுக்குறேன், அவங்க அப்படி தானே ஏன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அதை காப்பி அடித்து படத்தில் வச்சுருக்கேன். நம்ம ஊர் பெண்கள் வந்து வேறு எப்படி பேசுகிறாங்க, அது ரொம்ப உச்சபட்சமாக முதல் மரியாதையில் அந்த வடிவுக்கரசி பாத்திரம் வந்து அந்த படமே வந்து ரொம்ப எனக்கே ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி அவருக்கு முதல் மரியாதைன்றதுக்காக ரொம்ப சாவனிஸ்டிக்காக இருக்குது, அவர் மேலேயே சிம்பத்தி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த அம்மா வந்து பயங்கர கொடுஞ்சூரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு தடவை 2-3 தடவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வடிவுக்கரசி ஒரு இடத்துல, அதாவது 2 பேருக்கும் வந்து ஒரு முறையான பேச்சுகள் கூட இருக்காது அந்த படத்தில். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தன்னுடைய குறைய வந்து கொட்டுவா. எப்படி கொட்டுவான்னா, ஒரே ஒரு நாள் தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுனால வாழ்நாள் முழுக்க என் வாழ்நாள் முழுக்க நீ வந்து என்னை தண்டிச்சிட்டே இல்லை. இதே அந்த பெண்ணினுடைய குரல் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்றதுனால நான் வந்து இதுக்காக ரெக்ரெட் பண்ணி வாழணும்னெல்லாம் எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. தப்புன்ட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து நார்மலான வாழ்கிறதுக்கான எனக்கு இது வேணும். அப்போது அந்த பெண் ஏன் அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதே தான் உனக்கு பதில். அங்கே நான் பேசலைப்பா, இல்லை செல்வராஜும் பேசலை, அந்த அம்மா தான் பேசுது. ஏண்டா நீங்கள்லாம் பெரிய யோக்கியன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுறேன்னு என் பொண்ணை வளர்த்துட்ட, பெருசாக அழகிட்ட, எல்லாம் பண்ணிட்ட, ஆனால் என்னைய வந்து வாழ்நாள் முழுசும் நான் அந்த ஒவ்வொரு நாளும் இதுக்காக ரெக்ரெட் பண்ணுற மாதிரி லைஃப் சென்டென்ஸ் எப்படி கொடுக்க முடியும் நீ அப்படின்னு கேட்குற பெண்ணினுடைய குரல் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுசு இல்லையா? நீங்கள் ரெக்ரெட் பண்ணுன்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். ரேரான வாய்ஸ் அதுதான் அது. அப்போ அந்த குரல், அந்த வார்த்தை, அது முழுசும் பாரதி ராஜாவே எம்பவர் ஆகிறதுன்றது அவர் தேர்வு செய்த நிலப்பகுதியினுடைய பெண்கள் வழியான்னு சொல்லுவோம். அவங்க அந்த மொழி இருந்துச்சு அவங்கக்கிட்ட, அந்த மொழியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திரையில் கொடுக்கும் பொழுது இது வேறு மாதிரி இருக்குது. இது வந்து தமிழ் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷனானு யாராவது கேட்கலாம். அது எனக்கு எல்லாம் தமிழ் நிலப்பகுதியினுடைய அத்தனை ஜியாகிரஃபிலையும் இருக்கிற பெண்கள் கல்ச்சுரல் ட்ரோப் பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதனுடைய ஷேடில் தான் எல்லா பெண்களும் இருப்பாங்கன்றது ஒரு ஷேடு கம்மியாக கூடுதலாக இருப்பாங்க, அவ்வளோதானே. அந்த ரெப்ரசன்டேஷனை உருவாக்குறதுன்றது பாரதி ராஜா போன்ற ஒரு மகத்தான கலைஞனால தான் முடியும். நீங்கள் வந்து பாரதி ராஜாவுடைய படங்கள் வரிசைப்படுத்த சொன்னால் ஒரு 5 படங்கள் உங்களோட பார்வையில் வரிசைப்படுத்த சொன்னால் அந்த வரிசை எப்படி இருக்கும்? முதல்ல வந்து 16 வயது நிலை தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போ கிழக்கே போகும் ரயில், 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள். இது சிவப்பு ரோஜாக்களையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்டெக்சுவலாக என்னென்னா, அது வந்து பாரதி ராஜான்ற ஒரு படைப்பாளி தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக செய்கிறதுன்றது மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டருக்கு தன்னுடைய பாசிபிலிட்டியினுடைய எக்ஸ்டெண்ட்டை தொடர்றதுன்றது இல்லை. அந்த டைம்லலாம் நான் கிட்டத்தட்ட ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போவேன். அண்ணா ஃப்ளைஓவருக்கு கீழே இருக்கிற இந்த ராணி ஹாலுக்கு கீழே இருக்கிற இது டெக்ஸ்டைல் ஷாப்பில் தான் அப்போ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அங்கே தான் அந்த ஸ்ரீதேவி வேலை பார்க்குற மாதிரியும் இந்த கார் வந்துட்டு அது படமாக வந்ததுக்கப்புறம் எப்படி எடுத்து இதை கொண்டாந்து அது அவன் வந்து பெரிய சென்னை வந்து இன்றைய சென்னை கிடையாது, லேட் 70s சென்னை தான் அது. அந்த லேட் 70s சென்னையில் அந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்ததுன்னு ஒரு பாட்டு ஒன்று. அதுக்கு அந்த பின்னாடி இருக்கிற ரியர்வியூ மிரரில் லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணி ஏதோ வந்து அந்த நுங்கம்பாக்கம் ஹைரோட அந்த கத்தீட்ரல் ரோடு, என்ன எக்ஸாக்டாக கத்தீட்ரல் ரோடை வந்து ஏதோ
ஒரு சிட்டி ஸ்ட்ரீட் மாதிரி காட்டுற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த ஃப்ரேமிங் எல்லாம் எனக்கு தெரியும். பாரதி ராஜா உன்னுடைய பெரிய, அதாவது அந்த ஒரு டேலண்ட்டுன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அவருக்கு எல்லா படமும் அவருக்கு மூளையில் முதல்ல ஓடிடுச்சு சார். அது அவர் நிவாஸ் கேமரா, வீரபாண்டி இதுக்குள்ளே ஒரு ஷூட் நடக்குது, இவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரீமான அண்டர்ஸ்டாண்டிங் கேமராமேன், இவர், ஆர்ட் டைரக்டர், மேனேஜர் வரைக்கும் எல்லாரோடையும் இருக்கும். அப்போ எல்லாம் ஃபில்ம் இல்லையா, இந்த ரன் அவுட் கவுண்ட்டுன்னு ஒன்று உண்டு. கடைசியில் ஒரு 200 மீட்டர், 50 மீட்டர், 100 மீட்டர்னு சொல்லிட்டு ஃபில்ம் ரோல் இருக்கும். அதை நீங்கள் அங்கே கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த தேனியில் வீரபாண்டியில் புதிய வார்ப்புகள் படத்தில் ஷூட் பண்ணும்போது அந்த ரதி அக்னிகோத்திரியை வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கால் கொடுக்குறாரு, பாரதி ரன் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. ரன் அவுட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேமரா இதை வச்சுக்கிட்டேன், அப்படியே பேன் பண்ணி வா, நீ அந்த ஆற்று மேலேயே அப்படியே பேன் பண்ணிட்டு போ. என்ன எவ்வளோ நேரம் பேன் பண்ண, நீ போயிட்டே இரு, ரன் அவுட் முடிகிறது வரைக்கும் நீ அந்த தண்ணி மேலேயே போயிட்டு இருந்து ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போயே கமெண்ட் சொல்கிறாரு, மிச்சத்தை ராஜா பார்த்துக்குருவாயா அப்படின்றாரு. அது அந்த ரன் அவுட் கவுண்ட்டை எப்படி ஷூட் பண்ணி முடிக்கிறது, ஷூட் பண்ணி முடிச்சிட்டா அதை யார் க்ரியேட் பண்ணுவார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தனனம் தனனம் தனனம்னு வர்றதில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இன்டர்கட்டாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னாக்க அதுதான், அதாவது ஒரு ஆர்ட்ன்றது ரெண்டு விதம். நான் இப்படி மட்டும்தான் இருக்க முடியும்னு ஆர்கியூ பண்ணுற ஆள் இல்லை. இது ஒரு ஒரு அதை என்ன சொல்கிறது, இந்த மண்ணிலிருந்து முளைக்கிற அவ்வளோதான். இது அப்படியே ஒரு முளைப்பு, அது அவ்வளோதான். பரதராஜாவுடைய பெரிய ஸ்ட்ரென்த் மைனஸ் ரெண்டுமே அது இந்த ரானஸ் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. அது அவரை பற்றிய நிறைய நெகட்டிவான பர்செப்ஷன்ஸ் எல்லாமே அவருடைய அந்த ரானஸில் இருந்து தான். எப்போ எதை பேசிடுவாருன்னு அவருக்கே தெரியாது. எதையும் நான் பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொழி வச்சுருப்பார். பேசிடவும் செய்வார். அந்த பேசுகிறதுன்றது இது மாதிரியான கிரியேட்டருக்கு ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு இமேஜ் ஒன்றை கொடுப்போம். சமூகங்கிறது சாதி சமூகமாக தான் இருக்குது. சாதியினுடைய ஒரு பகுதியாக தான் பண்பாடும், பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக தான் சாதியை மாற்றி மாற்றி நம்ம பார்க்குறோம். இதை எங்கே பிரிக்க முடியுது அப்படிங்கிறது தெரில. எதுவாக இருந்தாலுமே நாம் இன்றைக்கி பெருமளவில் ஒரு நகர்ப்புற சமூகம் அப்படின்னு சொல்லிட்டா கூட, நகரங்களில் அதிகமாக வசிக்கக்கூடிய சமூகம்னு சொன்னாலும் கூட, இன்றைக்கும் அந்த கிராமிய வேர்களோடு தான், கிராமப்புற தன்மையோடு தான் பெருமளவில் நாம் இருக்கிறோம். கிராமங்கள்ங்கிறது சாதியோடு இணைஞ்சது. இந்த தன்மையில் படத்தை பார்க்கும்போது பாரதி ராஜா மேலான மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா, கிராமத்தில் ஒரு தலித் அவருடைய இடம் என்னவா இருக்குது, அந்த பார்வைங்கிறத பாரதி ராஜா அவருடைய படத்தில் எங்கே வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனம் தான். அது அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அதை நம்ம ஆமான்னு ஒத்துக்கிறது தான் வேண்டும். ஏன்னா நீங்கள் எங்கே கேமராவை வைக்கிறீங்கன்றதுலேருந்து அவங்க ரெப்ரசன்ட் ஆனாங்களா ஆகலையா அப்படின்றது எல்லாருமே சொல்கிற ரொம்ப முக்கியமானது. அந்த முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு, அவரை நீங்கள் அவர் சைட்லேருந்து பேசுகிறீங்களா, யார் சைடில் இருந்து பேசுகிறீங்கன்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனால் அதே நேரத்துக்கு அந்த படத்தில் அந்த நிலாவைத்தான் கையில் பிடிச்சேன்னு அக்கா தங்கச்சி மகனுக்கு ஒரு தலித் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த படத்துலேயே தான் முதல் மரியாதையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அதாவது அது ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கலாக கான்சியஸாக செய்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணிருச்சு அப்படின்னலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தில் அந்த பேலன்சிங் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க இது பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க, யாருக்கு என்ன பண்ணுற. அப்போ தான் அந்த கேஸ்ட் லிங்குவா வெளியில் வரும்.
அப்போது இதுதான் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் வந்து இந்த லெவலில் வந்து ஏதாவது பண்ண முடியுமே ஒழிஞ்சு முழுக்க ஒரு தலித் லைஃப்பை சொல்கிறதுன்றதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய ரியல் தலித் எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டியிருக்கு. உங்களுக்கு இல்லாததை நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணால் அது தோக்கத்தான் செய்யும். அவர் பெருசாக அதை பண்ணிட்டாருன்னு நான் கிளைமும் பண்ண மாட்டேன். இந்த பாரதி ராஜாவினுடைய முதல் 3 படங்கள் 3-4, அதாவது சிவப்பு ரோஜாக்கள் தவிர மற்ற 3 படங்களுமே அது சாதிய சமூகம் சம்மந்தப்பட்டதே இல்லை. மொத்தமாக மார்ஜினல் லைஃபினுடைய இது ரெப்ரசன்டேஷன் தான். மயிலுக்கு ஜாதி அந்த படத்தில் சொல்லப்படவே இல்லை. சொல்லப்போனால் இவனுக்கு வந்து சப்பானி தான், அவன் பேர் வேறு மாதிரி சொல்ல முடியாதுன்னு கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்லலாம். கோபாலகிருஷ்ணனுக்கு எந்த ஊர் யார் பெற்ற பிள்ளையோ அனாதை பிள்ளை இங்கே வந்து இருக்குதுன்னு தான் குருவமா சொல்லுது. கிட்டத்தட்ட அது ஒரு தலித் லைஃபுக்கு பக்கத்தில் தான் நெருங்கி தான். ஸோ அது மார்ஜினல் லைஃப் தான் அது மொத்தமாகவே. அவரோட வந்து எனக்கு ஒரு உறவு கொண்டாடுற அளவுக்கான தொடர்புகள் மண் வாசனை படத்துக்குள்ளே தான் முதல்ல தன்னுடைய சொந்த சமூகத்தினுடைய இதுக்குள்ளே போய் கேமராவை வைக்கிறார். அது வரைக்கும் அந்த சமூகம் வந்து அதுக்குள்ளே ரெப்ரசன்ட் ஆகவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் எந்த இடத்துலையுமே வந்து அங்கேயுமே கதாநாயகன் வந்து ஹேண்டிகேப் தான். அவன் பெரிய ஹீரோவெல்லாம் சூப்பர் ஸ்டார். கடைசி வரைக்கும் ஒன்று தெரியுமா சார், இவர்னால் பாரதி ராஜானால் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களை உருவாக்கவே முடியல. அவரோட கதாநாயகர் யாரும் சூப்பர் ஸ்டார் ஆகவே முடியல. பெண்கள் தான் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க. பெண்கள் வந்து எவ்வளவு உயரத்தை நிறுத்தினா இவரை வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்னு விமர்சனம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாதது என்னென்னா மகேந்திரனும் அதே சமூகத்தை சேர்ந்தவர். எல்லாரும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகேந்திரனும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய டெக்ஸ்டுக்குள்ளேயும் இது இருக்குது. ஆனால் இவர் ஒரு நெரட்டிவ் வச்சார், அவர் ஒரு நெரட்டிவ் வச்சார். அவர் நெரட்டிவில் இந்த பிளட் அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த எப்பிங் அது வந்து இருக்காது. அங்கே கதாநாயகன் வேற வெளில வந்துட்டான். யார், காளியே வந்து அங்கேருந்து தானே வரான் இல்லைங்களா. ரஜினிகாந்த்ன்ற ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து அங்கேருந்து தானே எவால்வ். விஜயனுமே வந்து சாதாரண பாத்திரம் இல்லை, அது எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலுமே. ஆமாம், உதிரி பூக்கள் கடைசி கிளைமாக்ஸில் ஆமாம் அது வேற ஒன்றா மாறிடுது. அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ அவர் வந்து தன்னுடைய ஒரு கேஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கதைகளை தான் சொன்னார். ஆனால் அதில் வந்து அதை க்ளோஸராக அந்த ஐடிக்குள்ளே கொண்டு போகாததுனால அது ஒரு யூனிவர்சல் பாதை, அது யூனிவர்சலாக மாறுது. இவர் வந்து நெருங்கி போகும் பொழுது அந்த பேர் ரெஃபரன்ஸ் எப்பயுமே அது ஒரு பெரிய சிக்கல் சார். ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எல்லாம் அதை சுற்றியே அப்படியே கன்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கலாச்சாரத்தை பேசும் பொழுது சாதி இனவிட்டபுளாக வந்து நிற்கும். அது வந்து நிற்கிதுன்றத வந்து நீங்கள் சரியாக பார்க்கலாம், தப்பா. சமூகம் சாதியாக இருக்கும் பொழுது நீங்கள் கலாச்சாரத்தை காட்டும் போது எங்கேருந்து நீங்கள் பிரிக்க முடியும்? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு படைப்பாளி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ன்றது இருக்கு இல்லையா, எதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மொமெண்ட்டுகளில் தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எங்கே வர ஆர்டிஸ்டா முதல்வர் அதை கூட வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யாருக்காக அந்த இந்த மீன் பிடிக்கிற பொண்ணுக்காக தான், பொண்ணு மேலே தான் அவருக்கு இவங்க உறவை எதிர்த்து அந்த ஊர் இவங்க வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் இவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் பேசும்போது அது சுயஜாதி மேலே வைக்கிற விமர்சனம்ன்றது எவ்வளவு ஷார்ப்பாக இருக்க முடியும்னா, இவர் எங்கேருந்தோ வருவார், எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. போட்டால் போடுக்கா மாமன் வரட்டும், இன்றைக்கி 2ல் 1 பார்த்துட்றேன்னு ஒருத்தர் பேச. டேய் உன்னெல்லாம் எனக்கு தெரியும்டா, ஏண்டா உங்கள் அப்பன் ரத்தத்தை கண்டாலே கையால் ஆடி போய் விழுகிறவன், நீ வந்து அறுக்க போறியா
அது மண் வாசனையிலே ஆரம்பிப்பாப்புல. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டோட தென்பகுதிங்கிறது சாதி உக்ரம் நிறைந்த ஒரு பிராந்தியமாக இன்றைக்கும் அடையாளம் காணக்கூடிய பகுதி. அதில் நல்ல ஒரு வரலாற்று பின்னணியோடு தான் பாரதி ராஜா வரார், இளையராஜா வரார். 2 பெரிய ஆளுமைகள் வராங்க. 2 பேரும் ஒன்றா கலக்கிறாங்க. அவர்களோட இளமை பருவத்தில் 2 பேரோட வீட்லேயும் அந்த உறவுகள் இருக்குது. இதெல்லாம் இருந்து வரும்போது, ஆனால் இதில் சாதிங்கிறது எங்கே இருக்குங்கிறதே தெரில. இந்த உறவுக்குள்ளார எங்கே இருக்குங்கிறது தெரில. 2 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த அந்த அடையாளத்துக்குள்ளார போக மறுக்கிறாங்க. தலித் லைஃப்குள்ளார 2 பேருக்குமே போகிறதுல எங்கேயோ ஒரு சங்கடம் இருக்குது. பாரதி ராஜாவுக்கு ஒரு விதமான சங்கடம் இருக்குது, இளையராஜாவுக்கு வேறு விதமான சங்கடம் இருக்குது. எப்படி பார்க்குறது? அது இந்த தென் தமிழகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு காமன் நரேட்டிவ். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்ட் டென்ஷன்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, பாரதி ராஜா ரெப்ரசன்ட் பண்ணுற சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த முக்குளத்தோர்னு சொல்லப்படுற தொகுப்புலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், இன்னைக்கு வரைக்கும் ரெகனைஸ் ஆகாத ஒதுக்கப்பட்ட சமூகம். எனக்கு பாரதி ராஜாவை பற்றி இருக்கிற ஒரு பாசிட்டிவான பார்வை என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, அந்த சமூகம் அதிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு பகுதி கல்லர் சமூகமே இவங்களோட 500 வருஷமாக எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வாழ்கிற ஒரு நிலப்பகுதி. 500 வருஷமாக இந்த பகுதியில் அந்த இந்த மேலூர் கல்லர்கள்னு சொல்லப்படுற கல்லர்களும் இந்த பக்கம் பிரமலை கல்லர்களும் வாழ்கிற நிலப்பகுதியாக இருக்குது. இது 500 வருஷமாக இருந்தும் இதுவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுத்து எடுக்கலை. அவர் பின்னாடி பேசும்போது தன்னுடைய சமூகத்தை ஒரு விதமான பழங்குடி சமூகமாக பார்க்குற ஒரு பார்வை வெளிப்படுது. ட்ரைபல்ன்றது தானே அதில் உண்மையாகவே இது ஒரு ட்ரைபல் தன்மையிலிருந்து தான் இது இங்கே தான் அந்த ஒரு டிஃபிகல்ட்டியே இருக்குது. எப்படின்னா, ஒரு ட்ரைபல் சொசைட்டியை கேஸ்ட் சொசைட்டியாக டிரான்ஸ்லேட் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடுவில் தான் பாரதி ராஜாவும் மாட்டிக்கிறார். அது இது ஒரு சாதிய சமூகமாக சக சாதி சமூகங்களே ஒத்துக்கல, அங்கீகரிக்கலை. பெருசாக அங்கீகரிக்காத ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கான நிராகரிக்கப்பட்ட தொகுப்பை ஒரு தமிழ் சமூகத்தினுடைய முகமாக மாற்றுறதுன்றது இருக்கு இல்லையா. இங்கே தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொன்னேன். இந்த பகுதி பாரதி ராஜா இளையராஜான்னு வேற நீங்கள் அது சொன்னீங்க. எல்லா விதமான சமூக முரண்பாடுகள், வெட்டுக்குத்து, கலவரம் எல்லாம் வேறு நிலப்பகுதியில் நடந்ததே ஒழிய இந்த பகுதியில் ஒன்றுமே நடக்கலை. ஊர்களுக்கு போனால் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்க மாமான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது. மாமா வந்துட்டாராக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. அதாவது அந்த உறவு சொல்லி அழைக்கிற அளவுக்கு இருந்தது. பாரதி ராஜா தமிழுக்கு விட்டுட்டு போனதுன்னு எதை சொல்லுவீங்க? அது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு எவ்வளவு நேர்மையாக இருக்கணுன்றது. ஏன்னா படைப்பாளின்றதும் படைப்புன்றதும் எவ்வளவு நீங்கள் ரொம்ப குறைச்சி வச்சாலும் அது ஒரு ஒரு தீவிரமான சமூக செயல்பாடு களம். இன்றைக்கி உருவாகிற, இதுவரைக்கும் உருவாகிற எல்லா இயக்குனர்களுக்கும் ரொம்ப பிரமாதமான ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போயிருக்கிறார் அவர். நான் ரொம்பவே சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், அவர் ரஜினிகிட்ட கூட சொல்லியிருக்கேன். நான் அவருடைய அட்டகத்தி படத்தை இன்னொரு 16 வயது நிலைன்னு சொல்லுவேன். அது அந்த படத்தினுடைய ரீமேக் அந்த அர்த்தத்திலே இல்லை. அது இங்கே ஒரு லைஃப் நம்ம ஒன்று பேசணும் முடியாது. தலித் லைஃப்னுடைய க்ளோசர் தலித் லைஃப்னு ஒன்று இருக்குன்னா தூக்கி அப்படி வச்ச தமிழ் சினிமாவில் அப்படி கொண்டு இது பாரியா இதுதான் அப்படின்னு சொன்னது பாரதி ராஜா ஒரு நாள் செஞ்சதை இவர் செய்கிறாரு. என்னென்னா அதை பாரதி ராஜாவும் அப்ரிஷியேட் பண்ணாமல், எனக்கு நீங்கள் என்ன புதுசாக வர்றவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறதா அவங்கன்றது நான் கற்றுக்கிட்டு இருக்கேங்க. அவங்க இப்போ செய்கிற விஷயங்களெல்லாம் நான்லாம் ஒவ்வொரு படத்தையும் பிரமிப்பாக பார்த்துட்ருக்கேன். ரஞ்சித் படமெல்லாம் மாரி செல்வராஜ் படத்தையும் பிரமிப்பாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது ஒரு சமூகத்தில் தன்னுடைய பங்களிப்புன்றது டிஸ்டிங்க்டாக
அது இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து பாரதி ராஜா வந்து அஃப்கோர்ஸ் மரணம்ன்றது ஒரு உடலுக்கானது தானே. பாரதி ராஜா தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தார். அவர் மேலெழுந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் உலகளாவிய அளவிலேயே திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கங்கள் நிறைஞ்ச ஒரு காலகட்டம். 1950களில் ஃப்ரெஞ்சில் ஏற்படக்கூடிய அந்த நியூ வேவ் மூமெண்ட் அது வந்து உலக அளவில் ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்குது. அதே போல் அதே காலகட்டத்தில் இங்கே சத்யஜித் ரேயோட வரவு, பதேர் பாஞ்சாலியோட வரவு வந்து இந்தியா முழுக்கவுமே அது உழுக்குது. இந்த மாதிரியான பின்னணியிலேருந்து தான் அவர் மேலெழுந்து வரார். தொடர்ந்து வந்து அவர் படிக்கிறது, படங்கள் பார்க்குறது, அடுத்தடுத்த தலைமுறையோட ஊடாடுறது, இது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அவரை எங்கேயாவது நம்ம தொடர்பு படுத்தி அவரோட ட்ரேசஸை பிடிக்க முடியுமா? நீங்கள் அவரை பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது எந்த இடத்துல அவர் தொடர்ச்சியோட ஒரு கன்னியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? பாரதி ராஜா பெரும்பாலும் வந்து ஒரு சுயம்பு தான். அவருக்கு நிச்சயமாக இந்த சோர்சஸில் இருந்தெல்லாம் வந்திருக்கும். எல்லா மனுஷனும் தன்னுடைய சமகாலத்தோட உறவாடாமல் இருக்கிறதுல, அந்த உறவு வழியாக வந்து சில இன்ஃப்ளூயன்சஸ் நடக்காமல் இருக்கிறதில்ல. ஆனால் சுயம்புன்றது தான் அவருடைய வெற்றிகளுக்கோ இல்லாட்டி அவர் மீதான விமர்சனங்களுக்கோ அவர் வந்து அச்சீவ் பண்ணதுக்கும் அவர் வந்து அச்சீவ் பண்ணாமல் விட்டதுக்கும் எல்லாத்துக்குமான காரணம் வந்து அந்த சுயம்புன்றது தான். நல்ல உரையாடல். நன்றி.